சூப்பர், பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக். இப்ப எடுத்த ஷாட்ட சொல்றியா? இல்ல, இப்ப எடுத்து சாப்பிட்டு பார்க்க போறத சொன்னேன். ஏய் டோன்ட் டச். என்ன ஒன்ன தொட்ட மாதிரி சிலுத்துக்கற? ஆசைய பாரு. ஜூன் வந்து எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டச் பண்ணனும். அது வரைக்கும் எதையும் தொடக்கூடாது. ஆஹா, ரெயின். இத பாக்கும்போது சின்ன வயசுல கான்வென்ட்ல பண்ண ரெயின் அண்ட் கோயவே பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சிட்டு கான்வென்ட்ல படிச்ச மாதிரி கதை விடுறா பாரு. என்ன இல்ல நீங்கலாம் இப்படி ரெயின் ரெயின் கோவேன்னு பாடித்தான் தமிழ்நாட்டுல மழை இல்லாம போச்சு. அதை விடு, வெளியில மழை பெய்யுது. ஜூன் இன்னைக்கு ஆபீஸ் வருவாங்களா? மழை வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆமா, ரிங் கூட போயிட்டே இருக்கு. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மழையை ரசிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஹலோ பிரியா, சொல்லு. உனக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வா ஜூன். சீக்கிரமா வா. ஹே, டிராஃபிக் ஜாம்ல மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். ஏய், குட்டு பத்தி தெரியாதா? மழை மேட்டரை விட்டுட்டு உடனே வா. இது மணி மேட்டர். சரி ட்ரை பண்றேன். ஏய், ஜூன் வந்தாச்சு. சாரி மே 30ல லேசா கண்ணம் முன்ன, அதுக்குள்ள ஜூன் வந்துருச்சா? வா. மணி என்னது? யார் இப்படி தனியா வைக்க சொன்னா? நேச்சுரலா மரத்துல மாமழம் இருக்கிற மாதிரி செட்டப் செய்ய சொல்லிருந்தேன்ல. அது ஜூன், நீ கொடுத்த பணத்துல கமிஷன் அடிச்சது போக பழம் வாங்குற அளவுக்கு தான் காசு இருந்திருக்கு. இல்ல மேடம், நான் ரெடி பண்ணிருக்கேன் மேடம். டுடே என்ன ஸ்பெஷல்? ஹே, ரவா இட்லி. அது எப்படி கரெக்ட்டா சொன்ன? அது போன ஜென்மத்தோட கண்டினியூட்டி. பிரியா, உங்க அம்மா என்ன செஞ்சு கொடுத்திருக்காங்க? என்ன பழையதா இருக்கும்? அது பழைய எண்ணெயில தாளிச்சு கடுகு போட்ட லெமன் ரைஸ். நோ ப்ராப்ளம், எனக்கு ஓகே. அது பழைய ஐட்டம். உனக்கு தெரியாது அம்மாவோட கை பக்குவம். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஹலோ. ஹாய் ஜூன். சொல்லுங்க விஜய். நீங்க உடனே ராஜா டெக்ஸ்டைல்ஸ்க்கு புறப்பட்டு வாங்க. எம்டியோட ஒரு மீட்டிங் இருக்கு. நாங்க வந்து என்ன பண்ண போறேன்? ஏற்கனவே அவங்களுக்கு நாம செஞ்ச கேம்பெயின் ரொம்ப சக்சஸ். அதோட கான்செப்ட் உங்களோட தானே. அதனால வரப்போறது நீங்களே செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. உடனே புறப்பட்டு வாங்க ப்ளீஸ். இங்க இன்னும் வேலை முடியலையே. டோன்ட் வரி, அதெல்லாம் ஆலன் வந்து பாத்துக்குவாரு. நீங்க உடனே கிளம்பி வாங்க. ஓகே. பிரியா, ஆலன் வந்தா இந்த வர்க் கண்டினியூ பண்ண சொல்லு. ஏய், என்னாச்சு? அப்புறமா சொல்றேன். பை. ஹலோ. சொல்லுங்க விஜய். ஜூன், எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ராஜா வெயிட்டிங் ஃபார் யூ. விஜய், இங்க ஹெவி ரெயின். நீங்க நினைச்ச உடனே எல்லாம் வர முடியாது. நமக்கு இருக்கிறதுலயே அவர்தான் பெரிய கிளையன்ட். உங்களுக்கு வேணும்னா ஒரு பெரிய கிளையண்டா இருக்கலாம், எனக்கு இல்ல. அவங்கள திருப்திப்படுத்துறதும் பணிஞ்சு போறதும் உங்களுக்கு அவசியமா இருக்கலாம், எனக்கு இல்ல. கிளையண்ட்டும் டார்கெட்டும் உங்களுடையது. என்னுடையது கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட். அதுல என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். சாரி, எனக்கு இப்ப அவரை மீட் பண்ற மூடும் இல்ல, அவசியமும் இல்ல. ஜூன், எங்க இருக்க? ஆளையே காணும், போனும் வரல. ரொம்ப பிஸியா? என்னக்கா, உங்களை விடவா? சரி, இப்ப எங்க இருக்க? உங்க வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கிட்டயா? ஆமா. கோபால், எஸ் மேடம். இந்த ஃபைலை கொஞ்சம் பத்திரமா வச்சிருங்க. ஓகே மேடம். என்னது? ஒண்ணும் இல்ல, நீங்க ஆபீஸ் விஷயம். சரி, வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருப்பேன். அங்கே வெயிட் பண்ண, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, பை. பரசு மேடம், நாளை காலையில சுதாவை வர சொல்லிடுங்க. சரிங்க மேடம். சரியில்லை, மறக்காம வர சொல்லிடுங்க. சரிங்க மேடம். ஓகே. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து ஒரு புது கேஸ், எதிர்பார்க்கல. அப்புறம் இன்னொரு விஷயம், காலையில ஒரு கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட்.
என்னாச்சு? என்னோட கிளையண்ட்டுக்கு சார்பா தான் தீர்ப்பு வந்திருக்கு. என்னக்கா கேஸ் வின் பண்ணிருக்கீங்க? இப்படி சாதாரணமா சொல்றீங்க? ஏய், அது ஒரு டிவோர்ஸ் கேஸ். ஒரு குடும்பத்தை பிரிச்சதை போய் எப்படி சந்தோஷமா சொல்ல முடியும்? ம், அது அவங்க பிரச்சனை. உங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி தானே? ஏன் அவசர அவசரமா கல்யாணம் பண்றாங்கன்னு தெரியல. அதை விட ஏன் அவசர அவசரமா டிவோர்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. அது எப்படிக்கா? அவங்களுக்குள்ள உண்டான வலி மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? ஜூன், கல்யாணம்ங்கிறது வெறும் சடங்கு இல்ல, 2 மனசு சம்பந்தப்பட்டது. அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும். மழலை பட்டாளம் வர நேரமாச்சு. ஐயோ, இந்த டாய்ஸ் எல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லனா மூத்தவன் உட்கார்ந்த இடத்துலயே இருந்து கத்தி வீட்டையே ரெண்டாக்கிடுவான். அப்புறம் இந்த அழகி வந்த உடனே நேரா நுழையிறது பாத்ரூம்ல தான். சுடு தண்ணி ரெடியா இருக்கணும், சோப் டவல் கரெக்டா இருக்கணும், இல்ல எல்லா சாமான்களையும் தட்டி உருட்டி ரணகளம் பண்ணிடுவா. அப்புறம் இந்த கடைசி வாண்டு இருக்கான் பாரு. தெரியும் தெரியும். முறுமுறுன்னு தோசை வேணும். சுட சுட தட்டுல எடுத்து வச்சா பத்தாது, ஊட்டி விடணும். இல்லைன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் அதையே முறிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படித்தானே? ஏய், ஐயோ, ஒரு முக்கியமான வேலையை மறந்துட்டேன். சீக்கிரமா வரேன் அம்மா கிட்ட சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். சரிக்கா, கிளம்புறேன். ஓகே. ஜூன், நாளைக்கு ஜூன் 1. நாளைக்கு அழகிக்கு பர்த்டே. வழக்கம் போல கேக், ட்ரெஸ் எல்லாமே ரெடி. நாளைக்கு ஒரே தூள்டா. பாய் பாய். சாரிமா, அமுதாக்கா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சாரி. அப்புறம் ஒரு விஷயம். விஜய் இருக்கார்ல, ஒரே தொந்தரவு. ராஜாவை நேர்ல மீட் பண்ணோன்னு. அவர் என்ன எனக்கு பாஸா? நான் நோன்னு சொல்லிட்டேன். ரொம்ப தொல்லை கொடுத்தா உன் பேரை சொன்னா போதும், எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. நாலு இட்லி ஊரோட பார்சல். இந்தா கண்ணே. உங்களுக்கு என்ன வேணும்? வரேன். சரி. ஹலோ. ஹாய். நாராயணன். எஸ் மேடம். ஏன் டேட் கூட கிடைக்கல? பெருசா என்ன வேலை பார்த்து கிளிஷன் கேட்க கூட பாத்தீங்களா? அதான். காமெடி போதும். நாளையில இருந்து ஒழுங்கா டேட்டை கிழிக்கல, நான் உன் சீட்டை கிழிச்சிடுவேன். Happy June, Happy June, Happy Oh my God. Happy June, Happy June, Happy Thanks, yeah. Happy June, Thank you. Happy Happy June. நான் இது வரைக்கும் என் பிறந்த நாளை கொண்டாடினது கிடையாது. ஆனா வருஷம் ஜூன் 1ஆம் தேதி எல்லாரும் என்னை இப்படி வாழ்த்தும் போது என் கவலையெல்லாம் மறந்துடுறேன். Thanks, my lord. Thanks, June. ஜூன், டே ட்ரீமா? இன்னைக்கு கிச்சடி. என்னைக்கு நீ தப்பா சொன்ன? கிச்சடி தான். சுந்தர், உங்க வீட்ல என்ன? சப்பாத்தி குருமா. எனக்கு ஓகே. அதையா? உங்க அம்மா செஞ்சது தானே? ஓகே. ஓ, அநேகமா நாளையில இருந்து ஒரு வாரம் ஜூன் மெடிக்கல் லீவ் தான் போல இருக்கு. ஏய் ஜூன், என்னது இது? கிரீட்டிங் கார்டு. ராஜா அனுப்பியிருக்காரு. அவரா? அவரே தான். ஆள் எப்படி? சூப்பரா? சூப்பர் தான். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, நெத்தியில போட்டு சூப்பர். ஹலோ, எவரே? யாரு? விஜயா? ஆமா. ஜூன். மே ஐ கம் இன் சார்? Sure, come in. 1 minute. நேர்லயே பேசுங்க. சார். வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். ஆல்ரெடி நீங்க செஞ்சு கொடுத்த கேம்பெயின்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ சார். அப்புறம் ஜூன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். 1 minute சார். Hey, don't worry. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே ராஜா. ஓகே. ஜூன், மேங்கோ ட்ரிங்க்ஸ் பிரஸ் லேஅவுட்ஸ் பாத்தீங்களா? அதை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ராஜா டெக்ஸ்டைல்ஸ் எம்டியோட இன்னைக்கு ஈவினிங் 8 o'clock
நம்ம ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். சாரி விஜய், 7 மணிக்கு மேல நான் இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அம்மா அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப 6 o'clock ஓகேவா? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு போகணும் விஜய். சரி, நான் ப்ரெஸ் லேஅவுட்ஸ் பார்த்து செக் பண்ணிட்டு போறேன். ஓகே? ராஜா, ஜூன் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. 6 o'clock வரைக்கும் அவங்க அங்கே தானே இருப்பாங்க. யா டெஃபினட்டா 6 o'clock வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. ப்ளீஸ் விஷயத்தை நீங்க கொஞ்சம் ஏய், சொல்ல வேண்டியதை நீங்களே நேர்ல சொல்லாமே. ஜெய். நடுவுல நான் எதுக்கு? ஓகே பாய். பாய் பாய்.